அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னைக்கு நம்ம செகண்ட் இயர் கிதாபில் ஒழுக்கத்துடைய பாடத்தில் நம்ம 258வது பேஜில் பாடம் 2 நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த ஒழுக்கத்துடைய இந்த இஸ்லாமிய ஒழுக்கங்கள், அதாவது ஆதாபுல் இஸ்லாமியா என்கின்ற பாடத்துக்கு கீழே சில முக்கியமான செகண்ட் இயரில் பார்த்தீங்கன்னா சம்பவங்கள், வரலாற்று நிகழ்வுகளை நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அதாவது நமக்கு இஸ்லாமிய மார்க்கம் என்பது வரலாறுக்கு பேர் போன மார்க்கம். நம்மளுடைய இஸ்லாமிய மார்க்கத்தில் எந்த வரலாறும் விடுபட்டு போன இதுவே கிடையாது. அந்த அளவுக்கு நம்மளுடைய மூதாதையர்கள், நம்மளுடைய முஃபஸ்ஸிரீன்கள், முஹத்தீஸீன்கள் எல்லாருமே இன்று வரைக்கும் வரலாறுகளை பாதுகாத்து வச்சிருக்கிறாங்க. அதனால எல்லாருக்குமே சில பல வரலாறுகள் நமக்கு என்ன செஞ்சிருக்கணும், தெரிஞ்சிருக்கணும். இதில் கொடுக்கப்பட்ட சில தலைப்புகளுக்கு கீழே கொடுக்கப்பட்ட வரலாறுகள்லாம் ரொம்ப முக்கியமான சஹாபாக்கள், தாபிஈன்கள், மன்னர்கள், ஹலீஃபாக்களுடைய வரலாறுகள் தான் நிறைய கொடுத்துருக்குறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் இந்த வரலாறுகள் நம்ம தெரிஞ்சுக்கிறது நம்மளுடைய கடமையாக இருக்குது. ஏன் அப்படின்னா, இஸ்லாமிய ஒழுக்கங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஒழுக்கம் என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைத்தான் நம்ம முன்னோடியே எடுத்துக்கிறணும். அது ஒன்று இருக்குது. நம்ம யாருடைய வழிகாட்டியாக இருக்கணும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மளுடைய வழிகாட்டியாக இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் சில நல்லவர்களுடைய வரலாறுகளை, ஏன்னா அல்லாஹ் குர்ஆனில் பார்த்தீங்கன்னா நபிமார்களுடைய வரலாறு மட்டும் சொல்லலை, நல்லடியார்களுடைய வரலாறு, லுக்மான் அலைஹிஸ்ஸலாம், மரியம் அலைஹிஸ்ஸலாம், இந்த மாதிரியான தோட்டக்காரர்கள், இப்படின்ட்டு நிறைய வரலாறு, நல்லவர்களுடைய வரலாறையும் அல்லாஹ் தாலா சொல்லி காட்டுதான். அதே போல தீயவர்களுடைய வரலாறுகளை என்ன செய்யற அல்லாஹ் தாலா சொல்லி காட்டு. அதனால நபிமார்களுடைய வரலாறும் நம்ம தெரிஞ்சிருக்கணும். அதே போல ரசூல்லா சொன்ன அழகான வார்த்தை, என்னுடைய காலத்தை ஒட்டிய 3 நூற்றாண்டுகள் சிறந்ததுன்ட்டு ரசூல்லா சொல்லியிருக்கிறாங்க. 3 நூற்றாண்டுகள், அதாவது ரசூல்லா காலத்தில் இருக்கக்கூடிய அந்த காலமும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திற்கு அடுத்த சஹாபாக்களுடைய காலம், அதுக்கப்புறம் தாபீன்களுடைய காலம் அப்படின்னு சொல்லிட்டு தாபீன்கள் வரைக்கும் அழகான நூற்றாண்டுகளில் வாழ்ந்த மிகப்பெரிய வரலாற்று சரித்திரத்திற்கு பேர் போன சில சஹாபாக்கள், சில தாபீன்களுடைய வரலாறுகள் நம்ம இன்ஷா அல்லாஹ் தெரிஞ்சுக்கொள்ளணும். சரிங்களா? இப்போ தெரிஞ்சு கொள்ளும் பொழுது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஒழுக்கங்கள் என்கின்ற அந்த ஆதாப் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறலாம். இப்போ உதாரணமாக தொழுகைக்கு, அதாவது இபாதத்துக்கு சில மனிதர்கள் பேர் போயிருப்பாங்க. சில மனிதர்கள் பார்த்தீங்கன்னா நீதிக்கு, இப்போலாம் நம்ம பார்க்க போகிறது நீதிக்கு பேர் போன 2வது உமர் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதரை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்படி ஒவ்வொரு பண்புகளையும் ஒவ்வொரு குணநலங்களையும் அந்த வரலாறு நிகழ்வுகள் நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடமாக இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு நம்ம மிக முக்கியமான ஒரு கலீஃபாவை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். அவருடைய பெயர் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் இறையச்சம் அப்படிங்கிற தலைப்புக்கு கீழே சில விஷயங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. யார் இந்த உமர் இப்னு அப்துல் அசீஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவருக்கு சிறப்பு பெயர் 2 உண்டு. உமர் சானி அப்படின்னு சொல்லுவாங்க. உமர் சானி, சானினா என்ன படிச்சிருக்கோம்? நம்ம 2ன்னு படிச்சிருக்கோமா? வாஹித் இஸ்னானி படிச்சிருக்கோமா? அதுல இருந்து வர்றது உமர் சானி அப்படின்னா 2வது உமர் என்று இஸ்லாமிய வரலாற்றில் நிறைந்திருப்பவர் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய பெயர் இருக்கு. அப்போ உமர் சானி 2வது உமர் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் இந்த பெயர் வந்தது அப்படின்னு சொன்னா, எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடுத்து நீதிக்கு பேர் போனவரான உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு என்கின்ற ஒரு சஹாபி இந்த உலகத்துல 10 வருடங்கள் நீதியாக ஆட்சி புரிந்தாரோ, அதே போல உமரின் ஆட்சிக்கு ஈக்குவலா, உமரின் ஆட்சிக்கு நிகராக ஒருவர் ஆட்சி புரிந்தார் என்றால் இந்த உமர் இப்னு அப்துல் அசீஸ் அவர்கள் தான். யார் இவங்க அப்படின்னா, உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய வழித்தோன்றலில் இருந்து வந்தவர்கள் தான். ஆனால் மகன்கள் கிடையாது அவங்களுடைய. இது எப்படி வந்துச்சு அப்படின்னா, உமருக்கு ஆசிம் என்கின்ற ஒரு மகன் இருந்தார். ஆசிம் இந்த பால்கார ஒருத்தருடைய பெண்ணை மனம் முடிச்சு கொடுப்பாரு. அவருடைய பெயர் ஆசிம். அந்த ஆசிமுக்கு அந்த ஆசிமுக்கு ஒரு மகள் பிறந்தாங்க. அவங்களுடைய பெயர் லைலா. அந்த காலத்தில் அப்படி பேர் வச்சிருக்காங்க. அவங்களுடைய பெயர் லைலாவுடைய மகன் தான் உமர் இப்னு அப்துல் அசீஸ். புரியுதா? அப்போ நம்மளுடைய உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு ஒரு பேரனுடைய இது வரும், அதாவது மகனுடைய மகள், மகளுடைய மகன். சரிங்களா? அப்போ 3வது தலைமுறை அப்துல் அசீஸ் அல்ஹம்துலில்லாஹ். ஓகே, ஹைர். அப்போ இப்படிதான் உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய வழித்தோன்றல் வந்த அந்த ஜீன் தான் இந்த 2வது உமர் என்கின்ற பெயர் போகக்கூடிய அளவுக்கு இவங்க இருந்திருக்கிறாங்க. இவங்க மதீனாவுல பிறந்தவங்க. ஹிஜ்ரி 61வது ஆண்டு பிறந்திருக்கிறாங்க.
சுபஹானல்லாஹ். இவங்களுடைய வரலாறு நிறைய இருக்குது. சுருக்கமாக நமக்கு தேவையான விஷயங்களை மட்டும் எடுத்துக்கிடுவோம். ஹிஜ்ரி 61, அதே போல் ஹிஜ்ரி 101 வஃபாத் ஆயிட்டாங்க. எவ்வளோ வருஷம் ஆட்சி புரிந்திருக்காங்க? 40 வருஷம்தான். வெறும் 40 வருஷம் 41 வருஷம் தான் அவங்களுடைய ஆட்சி. ஆனால் அவ்வளவு நேர்த்தியான, நீதியான, இரையச்சத்தோடு ஒரு ஆட்சி புரிந்தவர்கள் என்றால் உமர் இப்னுல் அப்துல் அசீஸ் தான். ரொம்ப பிறந்தது மதீனா ஹிஜ்ரி 61 பிறந்து ஹிஜ்ரி 101 வஃபாத் ஆயிட்டாங்க. 40 வருஷம் வாழ்ந்திருக்கிறாங்க ஆட்சி. சாரி, 40 வருஷம் வாழ்ந்திருக்கிறாங்க. அந்த வாழ்ந்ததுல அவங்களுடைய ஆட்சி பயணங்கள் இன்ஷால்லா நம்ம பார்ப்போம், பின்னாடி பார்ப்போம். சரிங்களா? இவங்க ரொம்ப எளிமையான ஒரு மனிதர். எப்படி உமர் ரலியல்லாஹு அவர்கள் ரொம்ப எளிமையா ஹலீஃபாவாக இருந்தாலும் எவ்வளவு எளிமையா இருந்தாங்களோ அதே போல இவரும் எளிமையான மனிதர். எந்த அளவுக்கு அப்படின்னா, அடுத்தவர்களுடைய, அதாவது பைத்துல் மால் பொது சொத்துக்களிலும் சரி, பொதுமக்களுக்கு சேர வேண்டிய அந்த பகுதியிலும் சரி, அவங்க எந்த ஒரு இதுவுமே என்ன செய்ய மாட்டாங்க, அவங்க பயன்படுத்த மாட்டாங்க. அதுக்கு ஒரு சின்ன சம்பவத்தோடு நம்ம ஆரம்பிப்போமே. ஒரு நாள் உமர் இப்னு அப்துல் அசீஸ் அவர்களுடைய கலந்த ஆலோசனை, அடிக்கடி நம்ம என்ன செய்வாங்க, மன்னர்கள் ஹலிஃபாக்கள்லாம் மஷவரா செய்வாங்க இல்லையா, கலந்த ஆலோசனை செஞ்சு கொண்டு இருக்கும் பொழுது ஒரு மனிதர் உள்ளே வர்றாரு. உள்ளே வந்த உடனே அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா விளக்குகள் தான், கரண்ட்டு இந்த மாதிரிலாம் இல்லைல்ல, நிறைய விளக்குகள் போட்டு எரிச்சு அதை வச்சு தான் அதை வெளிச்சத்தில் பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ பேசிகிட்டு இருக்கும் பொழுது இவர் வந்த மூணாவது மனிதர் குடும்ப விஷயங்களை பேசுகிறாங்க. அதாவது உமருடைய குடும்ப விஷயத்தையும் அவங்களுடைய குடும்ப விஷயத்தையும் பேசும் பொழுது உமர் இப்னு அப்துல் அசீஸ் அவங்க என்ன செஞ்சால் விளக்கு அணைச்சிட்டாங்களாம். ஏன் அணைச்சாங்க அப்படின்னு சொன்னால், பொது பிரச்சனையை நம்ம பேசுறதுக்கு தான் நம்ம பொது பைத்துல் மால்ல இருக்கக்கூடிய எண்ணெயையும் அந்த தீயையும் நம்ம பயன்படுத்தணும். இப்போ நம்ம குடும்ப பிரச்சனையை பேசும் பொழுது நம்ம என்ன செய்யக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது என்று சொல்லக்கூடிய ஒரு சின்ன ஒரு சம்பவம் தான். ஆனால் பேசணும், கரெக்டாக பாயிண்ட் பிடிச்சாங்க. ஆமாம், தேவையில்லாத விஷயங்களை நம்ம என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. அதே போல் இதுவும் பைத்துல் மால் மாதிரி தானே, இது பொது விஷயம், பொதுவாக நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அமானிதம். அதனால நல்ல முறையில் இதை நம்ம பயன்படுத்திக்கிறோம். சரிங்களா? அப்போ அப்படிதான் உமர் இப்னு அப்துல் அசீஸ் அவங்க இருந்திருக்கிறாங்க. சுபஹானல்லாஹ். இப்படி அவங்களுடைய வாழ்க்கை நெடுக்க நிறைய விஷயங்கள் சொல்லலாம். அதில் 2வது சம்பவம் பார்த்தீங்கன்னா, நிறைய சம்பவங்கள் படித்தோம், அதில் சுருக்கமாக நமக்கு புரிஞ்ச மாதிரி எடுத்துக்கிறத மட்டும் நம்ம சொல்லிடுவோம். ஒரு பெண், அந்த பெண் பார்த்தீங்கன்னா டமாஸ்கஸ் என்கின்ற, டமாஸ்கஸ் ஞாபகம் இருக்கா? அந்த டமாஸ்கஸ் சொன்னோன்னே எங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகை தரக்கூடிய ஊருக்கு பேர் டமாஸ்கஸ். சரிங்களா? டமாஸ்கஸ்ல இருக்கக்கூடிய வெள்ளை மாளிகையில தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கியாமத் நாள்ல என்ன செய்வாங்க? ஆமா, பலஸ்தீன்ல இருக்கக்கூடிய டமாஸ்கஸ். சரிங்களா? அங்க பாத்தீங்கன்னா அங்கிருந்து ஒரு பெண் என்ன செய்யறாங்க, வர்றாங்க. வரும் பொழுது உமர் இப்னு அப்துல் அசீஸை சந்திக்க வர்றாங்க. எதுக்காக சந்திக்க வரும் பொழுது ஊரார்கள்ட்ட கேட்குறாங்க, ஹலிஃபாவுடைய வீடு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்கும் பொழுது, அங்கே தூரத்தில் ஒரு வீடு, கூரை வீடு இருக்கும், அங்கே தான் அவங்களுடைய வீடு, அதுதான் ஹலிஃபாவுடைய வீடு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப எதிர்பார்ப்போடு வந்திருக்காங்க. பெரிய மாளிகையில் ஹலிஃபா இருப்பார் அப்படின்ட்டு சொல்லிட்டு. இப்போ போனால் வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு கொத்தனார் மாதிரி ஒருத்தர் என்ன செய்கிறாரு, தன்னுடைய வீட்டை இது பண்ணி சுண்ணாம்பு வச்சு பூசிக்கிட்டு அதை இது ரெடி பண்ணிட்டு இருக்கிறாரு. உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா மாவு பிசைஞ்சுன்னு இருக்கிறாங்க. அப்போ பிசைஞ்சிட்டு இருக்கும்போது இந்த அம்மா அம்மா கேட்குது, எம்மா நீங்கள் யாருமா அப்படின்னு வீட்டில் இருக்கிறவங்க ஹலிஃபா இருக்காங்களா அப்படின்னு சொல்லும் பொழுது, நீங்கள் யார், நான் டமாஸ்கஸ்லேருந்து வந்திருக்கேன், ஹலிஃபாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த அம்மா கேட்குது வீட்டில் இருக்க அம்மாவை பார்த்து, நீங்கள் யார்? நான் ஹலிஃபாவுடைய மனைவி. அப்படியா, ஹலிஃபாவுடைய மனைவியாக இருக்கீங்க, இந்த வெளியில் ஒரு அந்நியான் உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு, நீங்கள் ஒரு பரதா இல்லாமல் நீங்கள் என்ன இப்படி உட்காந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, அதுதான் நம்மளுடைய ஹலிஃபா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சுப்ஹானல்லாஹ் எளிமையா. ஏன்னா இதெல்லாம் நம்ம படிக்கும் பொழுது இப்படியா வாழ்ந்திருப்பாங்க, இதெல்லாம் நம்புற மாதிரியா அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இதை முழுக்க நம்பினதுனால தான் இன்று வரைக்கும் கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். அந்த வரலாறு இப்பயுமே நிலைச்சிருக்குது அப்படின்னு சொன்னா, அந்த அளவுக்கு எளிமையோடும் இரையச்சத்தோடும் அவங்க வாழ்ந்திருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். இப்போ சொன்ன உடனே அவங்களுக்கு ஆச்சரியம், ஐயோ நம்ம ஹலிஃபாவை அமீருல் முஃமினீனை நம்ம தேடி வந்திருக்கோம், ஒரு மாளிகையில் இருப்பாங்கன்னு நினைச்சோம், ஒரு பட்டு ரகமான ஆடைகளை உடுத்திருப்பாங்கன்னு நினைச்சோம், அவங்க மனைவி என்னவோ உட்காந்து மாவு பசஞ்சுன்னு இருக்கிறாங்க, வெளியில பாத்தீங்கன்னா அவங்க கொத்தனார் வேலை மாதிரி என்ன செஞ்சிருக்காரு, தன்னுடைய வீட்டையே அவங்க செட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, வாங்கம்மா உங்களுக்கு என்ன கோரிக்கை, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது அந்த அம்மா சொல்றாங்க, நான் டமாஸ்கஸ்ல இருந்து வந்திருக்கேன், எனக்கு 5 பிள்ளைங்க இருக்கிறாங்க, அந்த 5 பிள்ளைங்க நாங்கள் எத்தீம், அதாவது என்னுடைய பிள்ளை எத்தீம். அப்படின்னா என்ன அர்த்தம்? தகப்பன் இல்லை,
அப்போ இப்படி எங்களுடைய ஊரில் நிறைய எத்தியங்கள் இருக்கிறாங்க. அதனால எங்களுடைய ஊரில் இருக்கக்கூடிய ஆளுநருக்கு ஒரு கடிதம் எழுதி எனக்கு என்னிடத்துல கொடுத்து விடுங்க. எனக்கு எங்களுடைய எத்தியங்களுக்கு நிறைய உதவி செய்கிறதுக்கு, ஏன்னா நாங்கள் அவங்களுடைய கல்விக்காகவும் சரி அவங்களுடைய பொருளாதாரத்தில் ரொம்ப நாங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. சொன்ன உடனே இவங்க ஆளுநருக்கு டமாஸ்கஸுடைய ஆளுநருக்கு என்ன செய்கிறாரு, அமீருல் முஃமினீன் கடிதம் எழுதி கொடுத்து விடுறாங்க. நம்மளாம் நினைக்கிறோம் அடுத்த நாள்லேயே, அதாவது அவங்க டமாஸ்கஸுக்கும் மதீனாவுக்கும் ரொம்ப தூரம், பலஸ்தீனுக்கும் மதீனாவுக்கு எவ்வளோ தூரம் நமக்கு தெரியும் இல்லையா, பயணங்கள் ஆகுது, மாச கணக்குகள் ஆகுது. போய் அந்த ஆளுநர் இடத்துல அந்த கடிதத்தை அந்த அம்மா கொடுக்குறாங்க. இவங்க அமீருல் முஃமினீன் எழுதி கொடுத்தது அழகா கொடுத்துட்றாங்க. கொடுத்த உடனே அதை பார்த்து ஆளுநர் அழுகிறார். ஏன் அழுகிறாரு அப்படின்னு சொன்னா, இந்த அம்மா கடிதத்தை கொண்டு வந்து சேர்க்கங்குள்ளேயே அந்த உமர் அலி அவர்கள் வஃபாத் ஆயிட்டாங்க. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அவங்க இன்ஷா அல்லாஹ் அதனுடைய இதெல்லாம் நிறைய இருக்குது. இப்போ நம்ம இன்னொரு காலத்தில் நம்ம இன்ஷா அல்லாஹ் பேசுவோம். அப்போ வஃபாத் ஆயிட்டாங்க. அழுத உடனே இந்த அம்மாவுக்கு என்னன்னா, உமர் இப்னு அப்துல் அசீஸ் இறந்துட்டாங்கிற ஒரு கவலை. ஐயோ நம்மளுடைய கோரிக்கை நிறைவேறாம போயிருமோ, ஏன்னா ஆளை இல்லையே அப்படின்னு சொல்லும் பொழுது அப்பதான் அந்த ஆளுநர் சொல்லுவாரு, அமீருல் முஃமினீன் இல்லைன்னா என்ன, அவருடைய ஆட்சி இன்று வரைக்கும் என்ன செய்யும், அவங்க சொன்ன விஷயங்கள், அவங்க சொன்ன கோரிக்கைகள், அவங்க கொடுத்த அந்த கடிதத்தை நாங்கள் எப்பயுமே செயல்படுத்தக்கூடியவர்களாகத்தான் நாங்கள் இருப்போம். ஏன்னா எங்களுடைய அமீர் அப்படித்தான் எங்களை வழி நடத்தியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ஹானல்லாஹ், ஒரு பொதுமக்களுடைய கோரிக்கை தான் இல்லை என்றாலும் அந்த கோரிக்கைக்கும் அந்த கடிதத்திற்கும் அவ்வளவு மதிப்பாக இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சுப்ஹானல்லாஹ், இப்படி நிறைய விஷயங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்குது. எந்த அளவுக்கு எளிமையாக வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொன்னால், வஃபாத் ஆகும் பொழுது அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு குருச வீடு ஒரு 17 திர்ஹம் தான் அவங்க கையில் வச்சுருந்துருக்காங்க. அந்த 17 திர்ஹத்தில் அவங்களுக்கு குழந்தைங்க பார்த்தீங்கன்னா 11 பிள்ளைங்க. அந்த 11 பிள்ளைங்க 17 திர்ஹம் இருந்துச்சு இல்லையா, 5 திர்ஹம் நல்லடக்கம் செய்கிறதுக்கு செலவு பண்ணிட்டாங்களாம் அவங்க சுற்றி இருக்கிறவங்க. அவங்க ஏற்கனவே வசியத்தை அப்படிதான் செஞ்சுருக்கிறாங்க. 2 திர்ஹம் அந்த குழி தோண்டுவாங்கல்ல அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. மிச்சம் 10 திர்ஹம். ஆனால் பிள்ளைங்க 11. சுப்ஹானல்லாஹ், இவ்வளவுதான் தன்னுடைய பிள்ளைகளுக்கு விட்டுட்டு போயிருந்திருக்கிறாங்க. அவங்க வசிய செய்யும் பொழுது என்னிடத்துல இவ்வளவுதான் 17 திர்ஹம் தான் இருக்குது, என் பிள்ளைங்களுக்கு இவ்வளவு, என்னுடைய நல்லடக்கத்திற்கு இவ்வளவு, இந்த கபருக்கு தோண்டக்கூடிய மனிதருக்கு 2 திர்ஹத்தை கொடுத்துருங்கன்னு சொல்லும் பொழுது அவங்களுடைய மாமனார், சுப்ஹானல்லாஹ், அவருடைய பேர் பார்த்தீங்கன்னா இதில் வரும், அப்துல் மலிக்னு சொல்லிட்டு வரும். அப்துல் மலிக் யாரு, மனைவி மாமனார், அவங்களுடைய மனைவியுடைய அத்தா. அவர் பெரும் மன்னர், கிட்டத்தட்ட சிரியாவில் மட்டும் 20 வருஷம் ஆட்சி புரிஞ்சிருக்கிறார். ஒரு மன்னரின் மகளைத்தான் என்ன செஞ்சிருக்காங்க, திருமணம் செஞ்சிருக்கிறார். அவங்க நான் புதுசாக அவங்களுக்கு இதில் வாசிச்சாதான் நான் இன்ஷா அல்லாஹ் அந்த சம்பவம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அதனால் நான் அவங்க மனைவியை பற்றி நான் சொல்லலை, மனைவி பற்றி தான் இதில் நிறைய வந்திருக்கு. சரிங்களா? அப்போ நம்ம உமர் இப்னு அப்துல் அசீஸை குறித்து நம்ம பேசிட்டு இருக்கிறோம். இப்போ மரண தருவாயில் இருக்கக்கூடிய தன்னுடைய மருமகனார மாமனார் சந்திக்க வர்றாரு. சந்திக்க வந்தா அவங்க எவ்வளவு கொண்டு, ஏன்னா 11 பிள்ளைங்கள் ஆயிடுச்சு. இவரோ என்னமோ கொஞ்சம் எளிமையா வாழ்றேங்கிற பேர்ல பொதுமக்களுக்கு தான் எல்லாமே கொடுத்துட்டு எந்த ஒரு சொத்துமே இல்லாம இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மன்னர் 3 லட்சம் திர்ஹத்தை கொண்டு வர்றாரு. 3 லட்சம் திர்ஹம். அல்லாஹ் அக்பர். அவர் சொன்ன வார்த்தை தான், என் பிள்ளைங்களை நான் முத்தகீனா நான் வளர்த்துருக்கிறேன், என் பிள்ளைங்களை இரையச்சவாதியா வளர்த்துருக்கிறேன், இரையச்சவாதிகளுக்கு பொருளாதாரம் தேவைப்படாது அப்படின்ட்டு சொல்லிட்டு, அப்படி ஒரு கால் நான் இறந்த பின்னால் என்னுடைய பிள்ளைகள் மஆதல்லா பாவியாக வாழ்ந்தால் கூட என்னுடைய இந்த செல்வம் அவர்களுக்கு பாவத்திற்கு வழிவகுக்குமோ என்பதற்காகத்தான் அந்த செல்வமே அவங்களுக்கு நான் என்ன செய்யல, கொடுக்கல. உங்களுக்கு புரியுதா? அல்லாஹ் அக்பர். பொருளாதாரத்தை முத்தகீன்களுக்கு எனக்கு தேவையில்லைன்னா அந்த அளவுக்கு பொருளாதாரத்தை விட மிக பெரும் செல்வமாக இருக்கக்கூடிய இரையச்சத்தை நான் கொடுத்துட்டேன். அப்படி ஒரு கால் நான் இறந்த பின்னால் இரையச்சம் இல்லாமல் என்னுடைய பிள்ளைகள் பாவிகளாக வாழ்ந்தால் கூட நான் விட்டு சென்ற செல்வமோ நீங்க கொடுத்துட்டு போற செல்வமோ அந்த பாவத்திற்கு பயன்படக்கூடாது என்பதற்காக இந்த பொருளை நான் மறுக்கிறேன். அல்லாஹ்வுக்காக இதை ஏழை எளிய மக்களுக்கு என்ன செஞ்சிருங்க, அல்லாஹ் அக்பர். அந்த 10 திர்ஹம் தான் அவங்க விட்டுட்டு போனது. இவ்வளவு இரையச்ச வாழ்ந்தியாக வாழ்ந்தவர்கள் தான் உமர் இப்னு அப்துல் அசீஸ். இது சின்ன சின்ன விஷயங்கள் தான் நான் சொல்லியிருக்கோம். இன்னும் நிறைய அவங்களுடைய வரலாறை படித்தா அல்லாஹ் அக்பர் பிரமிப்பா இருக்குது. நம்ம உமரை நேரில் பார்த்தது போல அந்த அளவுக்கு இவங்களுடைய ஆட்சி இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா உமையாக்களுடைய ஆட்சியில் இவர் 8வது ஹலீஃபா. அதாவது உமையாக்கள் அப்பாசியாக்களுடைய ஆட்சி காலம் சொல்லிட்டு ரசூல்லாவுக்கு அடுத்து குலஃபாய ராஷிதின்னு சொல்லிட்டு 4 பேர் நம்ம படிச்சிருக்கோமா, அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய ஆட்சி காலத்துக்கு அப்புறம் 8வது ஹலீஃபாவாக உமர் இப்னு அப்துல் அசீஸ் ஆட்சி புரிஞ்சிருக்கிறாங்க. நமக்கு தெரியும் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு, அதுக்கப்புறம் யஸீத் இப்னு முஆவியா 2வது அவங்களுக்கு அடுத்தது.
அப்புறம் பார்த்தீங்கன்னா முஆவியா இப்னு யசீத், அவங்களுடைய மகனுக்கு பேரே யசீதே, முஆவியாவனே வச்சுட்டாரு. யாரு? அந்த யசீதே. உங்களுக்கு புரியுதா? முஆவியா அவங்களுடைய மகனார் யசீத், யசீதுடைய மகனார் முஆவியா. மறுபடியும் முஆவியாவுக்கு அடுத்து மருவான் இப்னு ஹக்கம் அப்படின்ட்டு ஒருத்தவங்க உமையாவுடைய ஆட்சி புரிஞ்சிட்டு இருந்தாங்க. நல்லவர் தான், சுபஹானல்லாஹ், அவருடைய விஷயமே இருக்குது. ஆமா, நிறைய விஷயங்கள் அதுல இந்த உமையாக்கல்ல ஆட்சிகள் அல்ஹம்துலில்லாஹ் ஓரளவு நிறைய ஆட்சிகள் வந்திருந்திருக்கு. அப்புறம் மருவான் இப்னு ஹக்கம், அதுக்கப்புறம் ஹக்கம் இப்னு மருவான், அப்படியே பேரு மாத்தி என்ன செஞ்சிருக்காங்க, வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அப்துல்லா இப்னு ஜுபைர். யார் தெரியுதா இந்த அப்துல்லா இப்னு ஜுபைர்? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய பேரன் அப்துல்லா இப்னு அஸ்மா அம்மாவுடைய மகன் இருந்தாங்க இல்லையா, அப்துல்லா இப்னு. இவங்கெல்லாம் உமையாவுடைய ஆட்சி காலத்துல இருந்தவங்க, பெரும் ஆட்சியை நிகழ்த்தினவங்க. அதுல தான் 8வது ஆட்சியாளராக இருந்தவர் தான் இந்த உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹ். சுபஹானல்லாஹ், இறையச்சத்திற்கும் தொழுகைக்கும் இபாதத்திற்கும் பேர் போனவர்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அல்ஹம்துலில்லாஹ். சரி, இதில் நம்ம பாடத்தில் நம்ம என்ன விஷயங்கள் அப்படிங்கிறத நம்ம கவனிச்சுக்கிறோம், அதுக்கப்புறம் நம்ம நிறைய பேசிக்கலாம். இதில் வாசிப்போம். ஹதுரத் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மிகவும் அல்லாஹை நேசிப்பவராக இருந்தார்கள். 4 கலிஃபாக்களுக்கு பிறகு இவர்களே அந்த சிறப்பிற்கு தகுதி வாய்ந்தவர்களாக திகழ்ந்தார்கள். சுபஹானல்லாஹ். அந்த உமையாவுடைய ஆட்சி காலத்துல 7 பேர் நடுவில் சொன்னோமா, அவர்களை விட 8வதாக இருக்கக்கூடிய இந்த உமர் இப்னு அப்துல் அசீஸ் தான் அவ்வளவு. இதுலயும் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு இன்னொரு பேர் இருக்கு, ஹாதிசுன் குலஃபாய ராஷிதீன் அப்படின்னு சொல்லிட்டு. ஹாமிசுன் குலஃபாய ராஷிதீன். ஹாமிஸ்னா 5வது ஹலிஃபான்னு அர்த்தம். ஹமீஸ் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, அதுல இருந்து வந்த ஹாமிசுன் குலஃபாய ராஷிதீன் அப்படின்னு சொல்லிட்டு, குலஃபாய ராஷிதீன்களில் 5வது ஹலீஃபா அப்படின்ட்டு பேர் பெற்றவங்க. ஆனா கவுண்டிங்ல இவர் 5வது கிடையாது. உங்களுக்கு புரியுது இல்லையா? கவுண்டிங்ல 5வது கிடையாது. ஆனா வரலாற்றுல அந்த அளவுக்கு 5வது ஹலீஃபாவாக இடம்பெற்றிருக்கிறாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அடுத்து சிறந்த ஒரு ஆட்சி புரிஞ்சிருக்காங்க அப்படின்னா இவங்க தான் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆமா, யசீது. ஆமா ஆமா இவங்க அதான். ஆமா, அதுக்கு தான் நான் சொன்னோம், குலஃபாய ராஷிதீனுக்கு அடுத்து உமையாக்களுடைய ஆட்சி தான் நமக்கு மென்ஷன் பண்ணணும். அதுதான் கணக்கு. உமையாவுக்கு பின்னாடி அப்பாசிய ஆட்சி காலம் வருது. அப்பாசிய ஆட்சி காலத்துக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் வருது. சரிங்களா? இப்போ உமையாக்களுடைய ஆட்சி காலத்தை தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். சரிங்களா? ரொம்ப கடுமையாக ஆட்சி புரிந்தவங்க அப்பாசியாக்கள். அப்பாஸ்னால சொல்லுங்க. அப்பாஸ்னா அர்த்தங்கள் நல்லது. அது என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னா எனக்கு ஏதோ ஒன்று. சரி, ஓகே, சரி, இங்க வாசிப்போமே. அது அந்த சிறப்பிற்கு தகுதி வாய்ந்தவர்களாக திகழ்ந்தார்கள். அது மட்டுமல்ல, இவருக்கு 2ஆம் உமரு சானி, என்ன சொன்னோம், உமரு சானி என்பதாகவும் பெயருண்டு. இத்தனை சிறப்பு வாய்ந்த அவர்களை பற்றி அவரது மனைவி கூறுகிறார்கள், எனது கணவரை போல பலர் உதுவும் தொழுகையிலும் ஈடுபாடு கொண்டிருக்கலாம், ஆனால் அவர்களை விட அல்லாஹு தாலாவை அஞ்சக்கூடியவர்களை நான் பார்த்ததில்லை. இரவு நேரம் வந்துவிட்டால் இஷா தொழுதுவிட்டு அதே இடத்திலேயே உட்கார்ந்து அழுதவாறு துஆ செய்து கொண்டே இருப்பார்கள். அதே நிலையில் தூங்கியும் விடுவார்கள். திடீரென கண் விழித்து இவ்வாறு துஆ செய்து அழுது கொண்டே இருப்பார்கள். இரவு முழுவதும் இப்படியே கழியும். சுபஹானல்லாஹ். ஒரு கலிஃபாவுடைய இரவு வணக்கம். உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்களின் மனைவி அப்துல் மலிக் என்ற அரசரின் மகளாவார். அரசர் மகள் சும்மாவா இருக்கு, எவ்வளவு நகை போட்டிருக்காங்க பாருங்க. தந்தை தன் மகளுக்காக ஏராளமான நகைகளை கொடுத்திருந்தார். அவற்றில் நிகரில்லா வைரக்கல் ஒன்றும் இருந்தன. உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஒரு முறை தன் மனைவியை அழைத்து, உனது நகையை அல்லாஹ்விற்காக கொடுத்து விடு, அதை நான் பைத்துல் மாலில் சேர்த்து விடுகிறேன், அல்லது நகைகளின் மீது உனக்கு ஆசை இருந்தால் என்னை விட்டும் நீ பிரிந்து சென்று விடு, 2இல் ஒன்றே நீயே தேர்ந்தெடுத்துக்கொள். காரணம், நானும் இப்பொருளும் ஒரே இடத்தில் இருப்பதை பொருத்தமாக இல்லை என்று கூறிவிட்டார். சுபஹானல்லாஹ். என்னது கேளுங்க. அதுக்கும் அசராத அந்த பெண்ணுக்கு தான் எவ்வளவு இரையச்சம் பாருங்க. இது சற்றும் யோசிக்காமல் அப்பெண், இதென்ன, இதைவிட அதிகமாக நகைகள் இருந்தாலும் நான் துறந்து விடுவேன், ஆனால் தங்களை விட்டு ஒருபோதும் பிரிய மாட்டேன் என்று கூறிவிட்டு அதை பைத்துல் மாலில் சேர்த்து கொள்ளுமாறு கூறிவிட்டார் அந்த பெண்மணி. அல்லாஹ் அக்பர். யாரியா தருவா? அல்லாஹ் அக்பர். இல்ல, சஹாபாக்களுடைய காலத்துல கூட நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்லே, அபூதர்தா
ரலியல்லாஹு அன்ஹு. ஒரு தோட்டத்துக்கு சொந்தக்காரரான அந்த சஹாபி அந்த தோட்டத்தை நான் பைத்துல் மால் கொடுத்துட்டேன், நான் இறைவனுக்கு வழியில செலவு பண்ணிட்டேன்னு சொல்லும் பொழுது அந்த தோட்டத்திலிருந்து மனைவி என்ன செஞ்சுட்டாங்க, வெளியேறிட்டாங்க. அப்படிப்பட்ட சஹாபிய பெண்களும் இருந்திருக்கிறாங்க. அதே போல அம்ருப்னு ஆசன் தான் நினைக்கிறேன், அம்ருப்னு ஆசன் ரலியல்லாஹு அன்ஹு எளிமைக்கு பேர் போனவங்க. அவங்க தான் பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டுக்கு கவர்னராக உமர் ரலியல்லாஹு அவர்கள் தான் ஏற்பாடு செஞ்சுருப்பாங்க. அப்போ அவங்களுடைய மனைவிட்டு நான் வந்து அது என்ன செஞ்சுருக்கேன், பிஸ்னஸ் பண்ணியிருக்கேன், அது ஒப்பந்தம், அதாவது ஒருத்தட்ட நம்மளுடைய காசை கொடுத்துருக்கேன், அது வந்து அவங்க வியாபாரம் செஞ்சுருக்கேன், லாபகரமான வியாபாரம் செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லும் பொழுது ரொம்ப நாள் அந்த மனைவிட்ட சொல்லலை. நான் கடைசியில் யார்கிட்ட வியாபாரம் அல்லாஹிடத்துல ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் அந்த காசு பணத்தை கொடுக்கும் பொழுது மனைவி என்ன செஞ்சுட்டாங்க, சுபஹானல்லாஹ் உங்களுடைய வியாபாரம் சிறப்பானது லாபகரமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சஹாபாக்களுடைய காலத்திலும் இப்படியான பெண்கள் இருந்திருக்கிறாங்க. அப்போ நம்ம அல்லாஹுடைய பாதையில் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்மளால் முடிந்த உதவியை செய்யணுமே தவிர அதுக்கு தடுப்பாக என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. ஆனால் இந்த அளவுக்கு இருக்கிறது. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் மிகப்பெரியவன். ஹலீஃபா உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் வஃபாத்தான பிறகு அந்நாரின் மனைவியுடைய சகோதரர் ஆட்சிக்கு வந்தார். யார் வந்தார் தெரியுமா, மச்சின ஆட்சிக்கு வந்திருக்கிறார். அவர் தன் சகோதரியிடம், நீங்கள் விரும்பினால் உங்கள் நகைகளை பைத்துல் மாலிலிருந்து உங்களிடமே திருப்பி தந்து விடுவேன் என்று கூறிய போது, என் கணவர் உயிருடன் இருந்த போதே அவற்றை நான் அணிந்து மகிழ்ந்ததில்லை, இப்போது அவற்றை அணிய விரும்புவேன் என்று கூறி நகைகளை பெற்றுக்கொள்ள மறுத்துவிட்டார். அல்லாஹ் அக்பர். படிப்பினை. தக்குவாவின் உச்சகட்டத்தை ஹசரத் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அடைந்திருந்தார்கள். அவர்களது மனைவி தனக்கு கிடைத்த கணவரை பெரும் பொக்கிஷமாக எண்ணி தனது எல்லா நகைகளிலும் பைத்துல் மால் சேர்த்தார்கள் என்றால் இக்கால பெண்கள் இவ்வாறு தங்களது நகைகளை கொடுக்க ஒப்புக்கொள்வார்களா? என்ன, அந்த பெண் வணக்கசாலியாக அல்லாஹ்வின் அச்சம் உள்ளவர்களாக இருந்தால்தான் கணவரின் விருப்பத்திற்கு ஒத்துழைப்பு கொடுத்தார், இருந்தனால்தான் கணவரின் விருப்பத்திற்கு ஒத்துழைப்பு கொடுத்தார். இது அப்பெண்ணின் தக்வாவை உயர்த்தி காட்டுகிறது. இப்படிப்பட்ட கணவன் மனைவியாக வாழ நமக்கு அல்லாஹ் அருள் புரிவானாக. ஆமீன். சுப்ஹானல்லாஹ். ஒரு அற்புதமான ஒரு வரலாறை நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. அப்போ இறையச்சம் இருந்தால் அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்வதற்கு நமக்கு என்ன செய்யும், மனம் வரும். சுபஹானல்லாஹ். இது நம்ம நிறைய யோசிக்கணும். அதாவது இறைவன் வந்து குர்ஆன்ல சொல்லும் பொழுதே நான் கொடுத்ததிலிருந்து நீங்க என்ன செய்யுங்க, செலவு செய்யுங்கன்னு சொல்றாங்க. ஹலாலான முறையில் செலவு செய்யுங்கன்னு சொல்றான். மறைவாக செலவு செய்யுங்கன்னு சொல்றான். அப்போ நிறைய விஷயங்கள் அந்த செலவு செய்யறதுல அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இப்போ நம்ம செலவு செய்யும் பொழுது, இறைவனுடைய பாதையில செலவு செய்யும் போது நிறைய விஷயங்கள் நம்ம என்ன செய்யணும், யோசிக்கணும். அல்லாஹ்வுக்காக சதகா செய்யும் பொழுது, ஜக்காத் கொடுக்கும் பொழுது அதை இரட்டிப்பாக்குவானே தவிர அதில் எந்த ஒரு குறைவும் வராது அப்படிங்கிறத முழுமையாக நம்ப வேண்டும் இன்ஷா அல்லாஹ். அதற்கு எடுத்துக்காட்டு உமர் இப்னு அப்துல் அசீஸ் அவர்களுடைய மனைவி.